அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெவலப்பபிள் சர்ஃபேஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூல்டு சர்ஃபேஸ் வரும். டெவலப்பபிள் சர்ஃபேஸ்க்கு அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்குறோம்னா ரூல்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரூல்டுன்னு வந்துட்டாலே நமக்கு தெரியும். ரூல்டுன்னு இப்போ ஒரு நோட்டை நம்ம நோட்டுன்னு எதுக்கு சொல்லுவோம்? கோடு போட்டிருந்தா. அப்போ ரூல்டு சர்ஃபேஸ்னால் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னால உருவாகக்கூடியது தான் ரூல்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. Straight lines are the surface generated by the motion of straight lines. Generated by the motion of straight lines of with 1 degrees of freedom. With 1 degrees of freedom சொல்லுவாங்க. இதே வந்து டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான். The surface generated by the motion of straight lines with 1 degrees of freedom is called as ruled surface. அப்போ ruled surface வந்துட்டாலே கோடுனால ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னால உருவாகக்கூடியது ரூல்டு சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். நம்ம நேற்று பார்த்தோம் டெவலப்பபிள் சர்ஃபேஸ். டெவலப்பபிள் சர்ஃபேஸும் எதுலேருந்து ஃபார்ம் ஆச்சு? கேரக்டரிஸ்டிக் லைனோடைய ஜென்ரேட் பண்ணுறது. இந்த கேரக்டரிஸ்டிக் லைன் ஜென்ரேட் பண்ணுற சர்ஃபேஸை தான் டெவலப்பபிள் சர்ஃபேஸ்னு சொன்னோம். அப்போ டெவலப்பபிள் சர்ஃபேஸ் generated by characteristic lines. அப்போ characteristic line straight line தான். அப்போ developable surface is also a ruled surface. அப்போ developable surface எல்லாமே ruled surface தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ruled surface எல்லாமே developable surface இல்லை. அப்போ ruled surface which is not developable எதெல்லாம் டெவலப்பபிள் இல்லையோ அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஸ்கியூ சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ரூல்டு சர்ஃபேஸ் which is not developable is called as skew surface or squirrel surface. Skew surface or squirrel surface னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ ரூல்டு சர்ஃபேஸ்னு வரப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னால உருவாகக்கூடிய சர்ஃபேஸை தான் ரூல்டு சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ஈஸியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ரூல்டு சர்ஃபேஸ். ரூல்டு சர்ஃபேஸோட ஈக்குவேஷன் பார்க்குறப்ப ஆர் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ ப்ளஸ் வி இன்ட்டு ஜி ஆஃப் யூன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த g of u ங்கிறது யூனிட் வெக்டார் along the ஜென்ரேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸோட ஜென்ரேட்டர்ல அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார் தான் g of u ன்னு எடுத்துப்பாங்க. இதான் வந்து ரூல்டு சர்ஃபேஸோடைய ஈக்குவேஷன் கேட்பாங்க. அப்போ ரூல்டு சர்ஃபேஸ்னா இந்த டெஃபினேஷனே ஒரு தடவை டிஆர்பில கேட்டிருக்காங்க. இதில் 1 degrees of freedomங்கிறது முக்கியம். motion of straight line with 1 degrees of freedom உருவாக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் ரூல்டு சர்ஃபேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா காசியன் கர்வேச்சர். ரூல்டு சர்ஃபேஸ் உடைய காசியன் கர்வேச்சர் இது முக்கியமான பாயிண்ட். k ஈக்குவல் டு மைனஸ் சொல்லுவோம். மைனஸ் r டாட் g டாட் பை h பவர் 4 Gaussian curvature k equal to Gaussian curvature of ruled surface. Gaussian curvature of ruled surface k equal to r dot g dot the whole square. K equal to minus r dot g dot the whole square by h power 4. இந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. எப்போதுமே பார்த்தீங்கன்னா Gaussian curvature வந்து மைனஸ்ல தான் வரும்ன்றிருப்பாங்க. அதனால k is நெவர் பாசிட்டிவ்னு இருப்பாங்க. எப்போதுமே நெகட்டிவ். அதனால தான் நெவர் பாசிட்டிவ். காசியன் கர்வேச்சர் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ்ங்கிறத இப்படி சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. காசியன் கர்வேச்சர். இந்த காசியன் கர்வேச்சர் நம்ம அந்த ஃபார்முலா பார்த்து வச்சிட்டோம்னா இதுல இருந்து தான் வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹச்சன் இது ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. ஹச்சன் ஈக்குவல் டு
r dot plus vg dot cross g. அதாவது டைரக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் நார்மல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு இருப்பாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. hn ஈக்குவல் இந்த ரிலேஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம k ஈக்குவல் என்னன்னு பார்த்தோம் மைனஸ் r dot g dot the whole square by h power 4 ன்னு பார்த்தோம். டெவலப்பபிள் சர்ஃபேஸ்க்கு என்னன்னு பார்த்தோம் காசியன் கர்வேச்சர் ஈக்குவல் டு 0 ன்னு பார்த்தோம். k ஈக்குவல் டு 0 ஃபார் டெவலப்பபிள் சர்ஃபேஸ். அப்போ g ஈக்குவல் டு k ஈக்குவல் டு 0 ன்னு போறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா the necessary and sufficient condition to the ruled surface to be developable. ruled surface வந்து டெவலப்பபிளா இருக்கிறதுக்கான necessary and sufficient condition k equal to 0. அப்ப k equal to 0 னா r dot g dot equal to 0. அப்ப r dot g dot equal to 0 னா ruled surface is developable ன்னு சொல்லலாம். இதே இது r dot g dot not equal to 0 னா ruled surface is not developable. அப்ப not developable னா ruled surface is skew கான necessary and sufficient condition. இது எப்படி சொல்லுவாங்க? the necessary and sufficient condition to the surface to be a skew, the ruled surface to be a skew வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா r dot g dot not equal to 0. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். அதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா மூணாவது பாயிண்ட் சொல்லிட்டாங்க. நாலாவது பாயிண்ட் வந்து அசிம்ப்டோடிக் லைன்ஸ். எந்த நம்ம கர்வுக்கு எடுக்கிறப்ப நமக்கு அசிம்ப்டோடிக் லைன்ஸ் வந்து நமக்கு ரெண்டு ஃபேமிலிஸ் கிடைக்கும். அசிம்ப்டோடிக் லைன்ஸ் ஒரு ஃபேமிலி ஆஃப் அசிம்ப்டோடிக் லைன்ஸ் வந்து ரூல்டு சர்ஃபேஸ்ல in a ruled surface one family of என்ன சொல்லிருப்பாங்க one family of asymptotic lines is a generator இருப்பாங்க. ruled surface உடைய ஜெனரேட்டரா இருக்கும். அடுத்து இன்னொன்னு வந்து another family of asymptotic lines வந்து given by solution of Riccati equation, Riccati differential equation சொல்லிருப்பாங்க. differential equation dv by du equal to a plus bv plus cv square. அதாவது இந்த அசிம்ப்டோடிக் லைன்ஸ் வந்து ரெண்டு ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி வந்து ஜென்ரேட்டாக இருக்கும் ரூல்டு சர்ஃபேஸ்க்கு, இன்னொரு ஃபேமிலி வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனாக கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்டாக நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து நமக்கு கேட்ட பாயிண்ட் தான். இந்த கண்டிஷன் நமக்கு டிஆர்பியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரூல்டு சர்ஃபேஸ் டு பி ஏ டெவலப்பபிள், ரூல்டு சர்ஃபேஸ் டு பி ஏ ஸ்கியூ, இதெல்லாம் நமக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இந்த ரூல்டு சர்ஃபேஸுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா p of u equal to இது கண்டிஷன் வரும் r dot g dot by r square. p of u equal to r dot g dot by r square வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரூல்டு சர்ஃபேஸ் உடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். the function p of u is called as distribution function of parameter of distribution of ruled surface ன்னு சொல்லுவாங்க. distribution function of ruled surface இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இதில் வேற எந்த முக்கியமான பாயிண்ட் நமக்கு எக்ஸாமினேஷனில் கேட்ட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தோம் இது ஒரு கண்டிஷன். எப்போ ரூல்டு சர்ஃபேஸ் இஸ் டெவலப்பபிளாக இருக்குது. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுவும் முக்கியமான கண்டிஷன் தான். த ரூல்டு சர்ஃபேஸ் இஸ் டெவலப்பபிள்னா if and if two consecutive generators intersect, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்போ வந்து ஒரு ரூல்டு சர்ஃபேஸை டெவலப்பபிள்னு சொல்லலாம்னா the ruled surface is developable எப்போ சொல்லலாம்னா
டூ கன்சிக்யூட்டிவ் ஜென்ரேட்டர்ஸ் இன்டர்செக்ட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தோம் கன்சிக்யூட்டிவ் பிளேன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணுறப்போ தான் கேரசிட்டிக் லைன் கிடைக்கும். கேரசிட்டிக் லைனோடைய இதான் வந்து கேரசிட்டிக் லைன் வந்து எதுக்கு ஜென்ரேட்டராக இருக்கும்னா டெவலப்பபிள் சர்ஃபேஸுக்கு ஜென்ரேட்டராக இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்லுவோம், டூ கன்சிக்யூட்டிவ் ஜென்ரேட்டர் இன்டர்செக்ட்னா தென் த ரூட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் டெவலப்பபிள். இதுவும் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டது தான். அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா right helicoid is the only curve, the only surface, the right helicoid is the only surface, only ruled surface கூட சொல்லலாம். only ruled surface, right helicoid is the only ruled surface which is minimal, which is அப்போ ரூடு சர்ஃபேஸ்ல ரைட் ஹெலிகாய்டு மட்டும்தான் மினிமல் சர்ஃபேஸா இருக்கும்னு சொல்றாங்க. மினிமல் சர்ஃபேஸ்ங்கிறது பார்த்தோம், மீன் கர்வேச்சர் ஈக்குவல் டு 0 வரணும். மீன் கர்வேச்சர் 0 ஆச்சுன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு பேர் மினிமல் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அப்போ ரூடு சர்ஃபேஸ்ல ரைட் ஹெலிகாய்டு இஸ் த ஒன்லி சர்ஃபேஸ் விச் இஸ் மினிமல். இதுவும் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான பாயிண்ட் தான். அப்போ ரூடு சர்ஃபேஸ்னு வரப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ரூடு சர்ஃபேஸோட டெஃபினேஷன் பார்த்துட்டு ஈக்குவேஷன் பார்த்தோம். அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம காசியன் கர்வேச்சர் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ரூட் சர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து என்ன வரும்னா தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஒரு கர்வோட ஆரோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் வந்து செகண்ட் டெரிவேட்டிவையும் ஒரு கர்வோடைய ஒரு சர்ஃபேஸோட ஆறு வச்சுட்டோம்னா ஆரோடைய செகண்ட் டெரிவேட்டிவையும் நம்ம சர்ஃபேஸ் நார்மலை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் dr சொல்லுவாங்க ஈக்குவல் டு e du ஸ்கொயர் பிளஸ் 2f du dv பிளஸ் g dv ஸ்கொயர்னு தெரியும் நமக்கு. செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம், மைனஸ் dr dot dn equal to L du square plus 2f du dv sorry L m plus n dv square. இப்போ தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் சொல்றாங்க. இதுல வந்து e இந்த fg நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சொல்லியிருப்பாங்க. e வேணும்னா r1 டாட் r1, g வேணும்னா r2 டாட் r2, f வேணும்னா r1 டாட் r2. இதில் L வேணும்னா r11 டாட் n போட்டுருப்போம். m வந்து r12 டாட் n, r22 டாட் n. இதில் வந்து இப்போ என்ன சொல்லுவோம்னா தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா dn டாட் dn சொல்லுவாங்க. அப்போ நம்ம சர்ஃபேஸ் நார்மல் n எடுத்துக்கிட்டு அது n1 n2 கண்டுபிடிச்சு சர்ஃபேஸ் நார்மலை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு u பார்ஷியலி, அடுத்து டிஃபரன்ஷியேட் வித் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு v, பார்த்தா n1 n2 கிடைக்குங்களா. அதை வச்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா a du ஸ்கொயர் 2b du dv பிளஸ் c dv ஸ்கொயர். இதில் ஏங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா n1 டாட் n1. அப்போ என்ன வந்து என்னங்கிறது சர்ஃபேஸ் நார்மல், என்ன u பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கக்கூடியது n1. b வேணும்னா n1 டாட் n2, v பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 n2. அடுத்தது c வேணும்னா என்ன சொல்றாங்கன்னா n2 டாட் n2. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ல r1 r2 வச்சு எடுத்துருப்பாங்க. e ஈக்குவல் டு r1 ஸ்கொயர், f ஈக்குவல் டு r1 டாட் r2, g equal to r2 square. first derivative சொல்லிருப்பாங்க. second fundamental formல L equal to n dot r11, m equal to n dot r12, n equal to n dot r22 இருப்பாங்க. third fundamental form வரப்ப இந்த இத வச்சுக்கோங்க. n1 dot n1, n1 dot n2, c ங்கிறது n2 dot n2. இதை ஈஸியா பார்த்துடலாம். n கண்டுபிடிச்சு n1 n2 கண்டுபிடிச்சு பெரிய பார்த்தா கிடைச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ரிலேஷன் சொல்லியிருப்பாங்க. நமக்கு நார்மல் கர்வேச்சர் ஏற்கனவே பார்த்தோம். நார்மல் கர்வேச்சர் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், L du ஸ்கொயர் பிளஸ் 2m du dv பிளஸ் n dv ஸ்கொயர். அதாவது செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பை ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோம்.
இதுல இருந்து ஒரு ரிலேஷன் என்ன கொண்டுவாங்கன்னா அப்ப கப்பா n into first fundamental form equal to second fundamental form. Normal curvature into first fundamental form equal to second fundamental form சொல்லுவாங்க. இது ரிலேஷன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். அடுத்து மூணு ஃபண்டமெண்டல் ஃபார்முக்குமே ஒரு ரிலேஷன் இருக்கு. ரிலேஷன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். அது என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் அப்ப k into first minus 2 mu into second plus third fundamental form equal to 0 அப்படின்னுவாங்க. இது வந்து ரிலேஷன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேங்கிறது நமக்கு தெரியும் காசியன் கர்வேச்சர். காசியன் கர்வேச்சர். மியூங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் கர்வேச்சர். மியூங்கிறது மீன் கர்வேச்சர்னு சொல்லுவோம். அப்போ இதை வச்சு நமக்கு இந்த ரிலேஷன் சொல்லியிருப்பாங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இதில் முக்கியமானது வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா the torsion at any point on the asymptotic line equal to என்ன சொல்லிருப்பாங்கன்னா plus or minus root of minus k. kங்கிறது காசியன் கர்வேச்சர். root of minus k இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தேரம். the torsion at point on the asymptotic line on the surface is plus or minus root of minus of Gaussian curvature k இருப்பாங்க. இந்த kங்கிறது Gaussian curvature. kங்கிறது Gaussian curvature னு சொல்லுவாங்க. Gaussian curvature. இது இந்த தேரம் தான் பெல்ட்ராமி-எனாபர்ஸ் தேரம் கூட சொல்லுவாங்க. பெல்ட்ராமி-எனாபர்ஸ் தேரம். இது முக்கியமான தேரம். இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா EFG and LMN are constant na then surface is necessarily a circular cylinder இருப்பாங்க. கண்டிப்பா சர்க்குலர் சிலிண்டரா இருக்கும் இருப்பாங்க. இது முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் முக்கியம் தான். EFG and LMN are constant na then the surface is circular cylinder. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா நம்ம இது முடிச்ச பிறகு இந்த தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் முடிச்ச பிறகு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் தியரி. சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்கு. காஸ் ஈக்குவேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயின் கார்டன் ஈக்குவேஷன், அடுத்து மைனார்டி கடாசி ஈக்குவேஷன். மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்கு. அதுதான் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் தியரி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் தியரி. இந்த ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் தியரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஈக்குவேஷன் சொல்லியிருப்பாங்க. அது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் EFG, அடுத்து R1 R2 N, R1 R2 N வெக்டர், அந்த மூணையும் இதை கம்பைன் பண்ணி LMN எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு 3 ஈக்குவேஷன் வரும். அதை தான் வந்து ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் தியரின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஈக்குவேஷன், அடுத்து வெயின் கார்டன் ஈக்குவேஷன், அடுத்து மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த 3 வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் தியரியில வரும். இந்த 3 தெரிகிறதுக்கு போது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்த 3லயுமே எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா டென்சார் நோட்டேஷனை யூஸ் பண்ணுவாங்க. டென்சார் நோட்டேஷனை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த டென்சார் நோட்டேஷன் தான் கிறிஸ்டோஃபர் சிம்பிள்னு சொல்லுவோம். கிறிஸ்டோஃபர் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த டென்சார் நோட்டேஷனை வச்சு தான் இந்த 3 ஈக்குவேஷனுமே சொல்லுவாங்க. அதில் காஸும் மைனாரிட்டி கடாசியும் நம்ம இந்த டென்சார் நோட்டேஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க.
அதனால இதில் வந்து டிஆர்பி 2012 ஒரு சின்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஈஸியான கேள்வி. இந்த கிறிஸ்டோபர் சிம்பிள் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால அந்த 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 பகுதியை நம்ம ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப கிறிஸ்டோபர் சிம்பிள் வரப்ப இதில் 2 வகையான கிறிஸ்டோபர் சிம்பிள் இருக்கு. கிறிஸ்டோபர் சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், கிறிஸ்டோபர் சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், கிறிஸ்டோபர் சிம்பிள் ஆஃப் செகண்ட் கைண்ட். கிறிஸ்டோபர் சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் வரப்ப சஃபிக்ஸ் ஐ ஜே கே போட்டிருப்பாங்க. இது கிறிஸ்டோபர் சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் சொல்லுவோம். கிறிஸ்டோபர் சிம்பிள் ஆஃப் செகண்ட் கைண்ட் வரப்ப சூப்பர் ஸ்கிரிப்ட்ல ஐ வந்திருக்கும், கீழே சஃபிக்ஸ் ஜே கே போட்டிருப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் கைண்ட் கிறிஸ்டோபர் சிம்பிள் ஆஃப் டென்சார் நோட்டேஷன்ல கிறிஸ்டோபர் சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், மேல ஐ சஃபிக்ஸ்ல ஜே கே வருது செகண்ட் கைண்ட் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஐ ஜே கே ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஆர்ஐ டாட் ஆர்ஜே, வெளியே கே வச்சிருப்பாங்க, பிளஸ் அடுத்து ஆர்ஐ டாட் ஆர்கே, வெளியே ஜே, அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும், மைனஸ் ஆர்ஜே டாட் ஆர்கே, வெளியே ஐ. இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஒரு சிம்பிள் மாதிரி, இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவே நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம், ஆனால் இது கேட்கல. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கிறிஸ்டோபர் சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் வரப்ப ஐ ஜே கே ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1/2 இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. நமக்கு டிஆர்பி 2012 கேட்ட கொஸ்டின் என்னதுன்னா, டிஆர்பி 2012 இந்த கிறிஸ்டோபர் சிம்பிள் இருந்து ஐ ஜே கே ஈக்குவல் டு டேஷ் கேட்டிருந்தாங்க, 2012 கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ஐ டாட் ஆர்ஜேகே, இதான் ஆன்சர். இது ஈஸியாக நம்ம வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஐஜேகே ஈக்குவல் டு ஆர் ஐ டாட் ஆர்ஜேகே, ஆர்ஐ டாட் ஆர்ஜேகே, இதான் வந்து 2012 கேட்ட கொஸ்டின். இதில் வந்து நம்ம வேற எப்படி கேட்கலாம், இந்த ஃபார்முலா கேட்கலாம், இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க, அதனால சொல்கிறோம் இந்த ஃபார்முலா கேட்கலாம். இல்லாட்டினா இதோட வேல்யூஸ் எப்போதுமே இதில் என்ன ஆகுதுன்னா ஐ ஜே கே எப்போதுமே 1 2 இந்த 2 வழி தான் இருக்கும், 1 2 தான் எடுத்துருப்பாங்க, அதான் எடுக்க முடியும், கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஐ ஜே கே ஈக்குவல் டு 1,2 1 2 மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த இதில் சிம்பிள் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு 1 வச்சு பார்க்குறப்ப 1 1 1, அடுத்து 1 1 2, அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாறலாம் 1 2 1, அடுத்து 1 2 2. ஃபஸ்ட்டு ஐஜேகே மூணுக்குமே 1 1. இப்போ பார்த்தோன்னா ஐயை நம்ம 1ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஐக்கு எல்லாத்துக்குமே 1, இதை மட்டும் பார்த்துருப்போம் 1 1 1 2 2 1, கடைசியில் ஜேகே 2 2 கொடுத்துருப்போம். இது வர்றப்ப இதோட வேலை என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே 1 1 இருக்கப்ப ஃபஸ்ட்டு இது E1 நான் வச்சுக்கிறீங்க 1/2 E1 இதோட வேல்யூ. 1 1 2ன்னு வர்றப்ப 2 1 1 2 வருதுங்களா, அப்போ 1/2 E2. 3 1 வர்றப்ப E1 நான் வச்சுக்கிறீங்க, 2 1 வர்றப்ப அடுத்தது E2 நான் வச்சுக்கிறீங்க. இதுக்கு பார்த்தா 1 2 2 1 இடம் தான் மாதிரி இருக்கு, அப்போ இதே தான் வரும் 1/2 E2. இது எப்பயுமே இந்த ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும், 1 1 2 1 2 1. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஃபஸ்ட்டு, அடுத்து 2 2 இருக்கிறப்ப இது மட்டும்தான் கொஞ்சம் மாறி வரும். எப்படி மாறி வரும்னா, இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கப்ப 1 2 2 வரப்ப ஃபஸ்ட்டு F2 minus 1/2 G1 வரும், F2 minus 1/2 G1. அப்போ ஃபஸ்ட்டு Fக்கு 2 வரணும், Gக்கு 1 வரணும் வச்சுக்கோங்க. இதாக வச்சுக்கிட்டாலே அடுத்து இந்த 2 ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு மிச்சத்தை கொண்டு வரலாம். அப்போ ஐக்கு இப்போ 2 ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டோம்னா 2 1 1 2 1 2 2 2 1 2 2 2, இந்த மாதிரி நம்ம இன்னொரு 4 கண்டுபிடிக்கலாம். இப்படி வர்றப்ப இந்த 3 2 வர்றப்ப பார்த்தீங்கன்னா 1/2 G2ன்னு வந்துடும். இந்த 3 1 வர்றப்ப என்ன சொன்னோம், 1/2 E1 சொன்னோம். 3 2 வரப்ப 1/2 G2. இங்க 2 1 வரப்ப அதுலயே அடுத்தது பார்த்தோம், இங்க G2 வந்துருச்சு. இங்க 2 2 வரப்ப G2னா அங்க G1, 1/2 G1. இங்கேயும் 1/2, இது ரெண்டுமே எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும், 1/2 G1. இது மட்டும் 2 1 வரப்ப மட்டும் மாறி வரும். இங்க F2 வரும்னு பார்த்தோமா, இங்க வரப்ப F1 வரும்.
இங்கே G1 வந்துச்சுங்களா, இங்கே வரப்ப E2ன்னு வரும். வரப்ப E2. அப்போ இதுதான் கிறிஸ்டோபல் சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட். இந்த ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நொட்டேஷன் வர்றப்ப இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது யார் வச்சுக்கிறது ஈஸி தான். 111 வரப்ப E1, 112 வரப்ப E2ன்னு வரும். இதுக்கு E2 தான் மாதிரி. இந்த 22ன்னு வர்றப்ப மட்டும் ஃபர்ஸ்ட் F2ல ஆரம்பிக்கும் G1. இங்கே 211 வரப்ப F1ல ஆரம்பிக்கும் E2. இதெல்லாம் வச்சுக்கிறது ஈஸி. இதை தான் வந்து கிறிஸ்டோபல் சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டோபல் சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட். அடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்டோபல் சிம்பிள் ஆஃப் செகண்ட் கைண்ட். அடுத்து கிறிஸ்டோபல் சிம்பிள் ஆஃப் செகண்ட் கைண்ட். இந்த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆரம்பிச்சிட்டாலே செகண்ட் கைண்டை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கைண்ட் சொல்லிட்டோம். செகண்ட் கைண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபல் சிம்பிள் ஆஃப் செகண்ட் கைண்ட். மேலே I கீழே JK வருதுன்னு சொல்லலாம். இங்கேயும் I = 1,2 தான் எடுத்திருப்பாங்க. JKவும் 1,2 தான் எடுத்திருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு மேலே 1 ஃபிக்ஸடாக வச்சு கீழே JK வரலாம். அடுத்து மேலே 2 ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு JK வரலாம். இந்த ரெண்டுக்குமே ஃபார்முலா இருக்குது. இதுக்கு வந்து 1/h² G1JKன்னு வரும். மைனஸ் F2JKன்னு வரும். இங்கே வரப்ப 1/h² E2JK மைனஸ் F1JKன்னு வரும். இந்த ஃபார்முலாவை வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா நமக்கு இது வந்து ரொம்ப டீப்பாக போவேனா, இருந்தாலும் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியன்றதுக்காண்டி சொல்லியிருப்போம். இதை வச்சுக்கிறது ஈஸி தான். இதுலேருந்து எந்த வேல்யூஸ் கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 111 கேட்டாங்கன்னா JKக்கு போல 11 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/h² G111 மைனஸ் F211. அப்போ நம்ம ஏற்கனவே இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 1/h². இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 111 3 1 வர்றப்ப என்னன்னு பார்த்தோங்க, 1/2 E1 பார்த்தோம். 1/2 E1. அடுத்து மைனஸ் F × 211 வந்திருக்கு. 2 1 வர்றப்ப என்னன்னு சொன்னோம், முதல் F1 வரும்னு சொன்னோம். பதினாறு சொன்னோம், F1 வரும். அடுத்து மைனஸ் 1/2 E2. இதை அப்படியே உள்ள கொண்டு போனோம்னா 1/h² Ge1/2 மைனஸ் F1 பிளஸ் 1/2 Fe2ன்னு வரும். இதை அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 2 காமன் எடுத்து வெளியே கொண்டு வந்தாலும் 1/2h² Ge1. இங்கே 2 இல்லாதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2F1 பிளஸ் Fe2ன்னு வரும். இதான் நம்ம மெட்டீரியல் ஆன்சராக கொடுத்துருக்கோம் இந்த இதுக்கு. அப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் தெரிஞ்சுன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா இதோட வேல்யூஸ் கிடச்சிடும். கேட்க போகிறது இல்லை, நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம ஆவச்சுக்கலாம். மனப்பாடம் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் ஆவச்சுட்டோம்னா அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்து இதே மாதிரி தான் வந்து ஒரு இதில் வந்து 6 ஃபார்முலா சொல்லியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 6 இது சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதிலே வந்து இப்போ 1 ஃபிக்ஸடாக வச்சு 1 பார்த்தோம். அடுத்து 1 ஃபிக்ஸடாக வச்சுட்டு 1 2 சொல்லியிருப்பாங்க. 1 2 வரப்ப 1/h² G × 112 மைனஸ் F × 212ன்னு வரும். அப்போ 1/h². நமக்கு 112 என்னன்னு தெரியுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் 112 2 1 வந்திருக்கு, ஒரு 2 வந்திருக்கு. அப்போ 2 வரப்போ என்ன தெரியும், E2ன்னு தெரியும். 1/2 E2 மைனஸ் F212 2 2 ஒரு 1 2 2 ஒரு 1 வரப்போ என்ன வரும், 1/2 G1 வரும். 1/2 G1. அப்போ
1 by இந்த 2 வெளியே எடுத்தா கூட 1 by 2 h ஸ்கொயர் ge2 மைனஸ் fg1 fg1 இந்த மாதிரி வரும் ge2 மைனஸ் fg1. அப்போ எந்த இது கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மெட்டீரியல் இந்த மாதிரி ஒரு 6 இது கொடுத்துருப்போம். அடுத்து 1 2 2 கொடுத்துருப்போம். இது ஈக்குவல் என்ன கொடுத்துருப்போம்னா 1 by 2 h ஸ்கொயர் இன்ட்டு 2g f2 மைனஸ் gg1 மைனஸ் fg2 இந்த மாதிரி ஒரு 6 ஃபார்முலா இது கொடுத்துருப்போம். அடுத்து என்ன செஞ்சுருப்பாங்க 2 ஃபிக்ஸடாக வச்சு 2 ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு 1 1 1 2 2 2 இதுவும் கண்டுபிடிச்சிருப்போம். நான் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த 6மே கொடுத்துருப்போம். இந்த இதை வந்து நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஃப் வரும், அடுத்து இஎஃப் வரும். ஜிஎஃப் இஎஃப் இந்த இதில் இந்த பின்னாடி வாங்க எடுத்துருப்பாங்க. இஎஃப்ஜி ஜிஎஃப் அடுத்து இஎஃப் ஜிஎஃப் இஎஃப் இதாக வச்சுக்கிட்டாலே இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த ஆரோட ஃபார்முலாவையும் நம்ம இதை தான் வந்து செகண்ட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டோஃபர் சிம்பல்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு கைண்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், செகண்ட் கைண்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுலேருந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நமக்கு இந்த சர்ஃபேஸ் ஈக்குவேஷனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு காஸ் ஈக்குவேஷன் காஸ் ஈக்குவேஷன் காஸ் ஈக்குவேஷனில் R1 R2 n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் நமக்கு தெரியும். இதை வந்து லீனியர் காம்பினேஷனாக எழுதியிருப்பாங்க. R11 R12 R22 இதோட மூணோட வேலையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதான் காஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். R11 R12 R22 R11 எப்படி எழுதியிருப்பாங்கன்னா 1 1 1 இங்கே பார்த்தீங்கன்னா R1 plus 1 1 2 R2 plus L into the N லீனியர் காம்பினேஷனாக எழுதியிருப்பாங்க. R1 R2 இங்கே என்ன இருக்கோ இங்கே டபுள் ஒன்று இங்கே டபுள் ஒன்று தான் வரும். இங்கே கீழே மேலே 1 2 மாறி வரும், அவ்வளோதான். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே 1 2 இருக்குன்னா கீழே 1 2 தான், மேலே 1 R1 ப்ளஸ் செகண்ட் கைண்ட் ஆஃப் 1 2 மேலே வந்து 2 R2 அடுத்த செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் m into n. அடுத்து R22 வேணும்னா 2 2 1 R1 plus 2 2 2 R2 plus கடைசியில் n into n. இந்த மூணு ஈக்குவேஷனை தான் காஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இதோட இது வந்து செகண்ட் கைண்ட் கிறிஸ்டோஃபர் சிம்பல் வந்து செகண்ட் கைண்ட். இதோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும் இதில், அவ்வளோதான். அதுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க. இது வந்து காஸ் ஈக்குவேஷன். இதை நல்லா வச்சுக்கோங்க. காஸ் ஈக்குவேஷன் காஸ் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம்னா அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஈக்குவேஷன் இன் when parametric curves are orthogonal. Parametric curves are orthogonal. parametric curves வந்து ஆர்த்தோகோனலா இருக்கிறப்ப காஸ் ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்னா parametric curves of orthogonalனா f equal to 0 நாங்க அர்த்தம் f equal to 0. அப்போ R11 equal to நமக்கு 111 நமக்கு தெரியும். என்னன்னு பார்த்தோம் 111 equal to ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்லங்க 111 equal to என்னன்னு பார்த்தோம் 1 by 2h square ge1 minus 2f1 plus fe2 into R1 plus 112 என்ன கண்டுபிடிச்சோம் 1 by 2h square ge2 minus fg1 into R2 plus ln இருக்கும். இப்போ நமக்கு parametric curves of orthogonal சொல்லியிருக்கனால f க்கு பதிலா என்னங்க போடணும் 0 போடணும். f இருக்கிற இடத்துலலாம் 0 ஆயிடுச்சுன்னா இங்கே மிச்சம் என்ன இருக்கும்
எஃப் 0 ஆகிறப்போ இது 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ இங்கே GE1 இருக்கும் பை 2 இன்ட்டு ஹச் ஸ்கொயர்னா வேல்யூ என்ன தெரியும், EG மைனஸ் எஃப் ஸ்கொயர். பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல்னா எஃப் 0 ஆயிரும். அப்போ இந்த இது நமக்கு 0 ஆயிரும், எஃப் ஸ்கொயர் தேவையில்லை. அப்போ நமக்கு பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல் சொன்னதுனால பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல்னா தென் ஹச் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன தெரியும், EG மைனஸ் எஃப் ஸ்கொயர். எஃப் ஈக்குவல் டு 0னால ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு EGன்னு வந்துடும். அதனால ஹச் ஸ்கொயருக்கு போல EGன்னு போட்டிருப்போம். இந்த ஜிக்கு இந்த ஜிக்கு அடிச்சிருப்பாங்க. அடிச்சிட்டோம்னா என்னங்க வந்துடும், E1 பை 2Eன்னு வந்துடும் இன்ட்டு R1 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும், GE2 ஹச் ஸ்கொயருக்கு போல EGன்னு போட்டோம்னா G கேன்சல் ஆயிரும். அப்போ 1 பை 2 E2 பை E2 பை Eன்னு வரும். புரியுதா சார்? ப்ளஸ் LN. அப்போ என்னங்க வந்துடும், E1 by 2ER1 plus E2 by 2ER2 plus LN. First equation. இந்த மாதிரி பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல் வர்றப்ப அந்த இதில் போய் எஃப்க்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா R12 equal to E2 by 2E R1 plus G1 by 2G R2 plus MN வரும். இதில் R22 பார்த்தீங்கன்னா minus G1 by 2E R1 plus G2 by 2G R2 plus NN வரும். அப்போ இந்த 3 ஈக்குவேஷன். இது வந்து எப்பனா காஸ் ஈக்குவேஷன் இன் when parametric curves are orthogonal. அப்போ இதை எப்படி கொண்டு வந்தோம்னு நம்ம சொல்லி காட்டணும். இது மாதிரி தான் அதுக்கு நம்ம போட்டு பார்த்தோம். இதில் போய் 1 1 2 1ஓட வேல்யூஸ் போட்டு பார்க்குறப்ப அந்த இடத்துல எஃப் இருக்கிறதெல்லாம் 0ன்னு போட்டிங்கன்னா இந்த இதுதான் கிடைக்கும். இப்போ இதே இது பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் லைன் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறாங்கன்னா பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் லைன் ஆஃப் கர்வேச்சர்னு வரப்ப எஃப் ஈக்குவல் டு 0 எம் ஈக்குவல் டு 0. எஃப்பும் 0 ஆயிரும், எம்மும் 0 ஆயிரும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் எம் இல்லை, இது வரும். இந்த ஈக்குவேஷனில் எம் இருக்குல்லங்க, இது மட்டும் என்ன ஆயிரும். அப்போ எப்போ லைன் ஆஃப் கர்வேச்சர்னு வரப்போ இது மட்டும் 0 ஆயிரும், மிச்சதெல்லாம் அப்படியே இருக்கும். பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் லைன் ஆஃப் கர்வேச்சர்னு வரப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் மட்டும் லாஸ்ட் டேம் எம் இருக்கனால எம்முக்கு பதிலாக 0 போட்டிருப்போம். இது அடுத்த மெட்டீரியல் அப்படி வரிசையாக சொல்லியிருப்போம், அதனால சொல்லிக்கிறீங்க. இதுவும் வச்சுக்கோங்க. இதுவும் ஈஸி தான். பெராமெட்ரிக் கர்வ்ஸாக இருக்கிறப்ப பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து ஆர்த்தோகோனலாக இருக்கிறப்ப அதுக்கடுத்து பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து லைன் ஆஃப் கர்வேச்சராக இருக்கிறப்ப காஸ் ஈக்குவேஷன் எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மெட்டீரியல் சொல்லியிருக்கோம். மெட்டீரியல் இருக்க எந்த பாயிண்ட் விடாதீங்க, எல்லா பாயிண்ட்டுமே படிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயின் கார்டன் ஈக்குவேஷன் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் காஸ் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். காஸ் ஈக்குவேஷன் வந்து R11 R12 R22ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. எதை வச்சு எழுதியிருப்பாங்கன்னா R1 R2 என்னோட லீனியர் காம்பினேஷனாக எழுதியிருப்பாங்க. செகண்ட் கிறிஸ்டோபர் சிம்பிளை யூஸ் பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயின் கார்டன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. வெயின் கார்டன் ஈக்குவேஷன் வந்து சர்ஃபேஸ் நார்மலோடைய டெரிவேட்டிவ் n1, அதாவது நமக்கு n1னா ∂n by ∂u தெரியும், n2னா ∂n by ∂v. அப்போ இந்த n1ஓட வேல்யூவும் n2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் வெயின் கார்டன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. n1ஓட வேல்யூவும் n2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அப்போ E F G L M N இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி எடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுலையுமே வந்து h ஸ்கொயர் வரும். 1/h² இன்ட்டு 1/h² இன்ட்டு எஃப்ல தான் வந்து எல்லா இதில் உள்ள ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே எஃப்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எஃப்எம்
எஃப்எம் எடுத்துட்டு ஜிஎல் இந்த ஃபஸ்ட்டு இந்த எடுத்துக்குவோம். எஃப்எம் ஜிஎல் இன்ட்டு R1 ப்ளஸ் N1 ஈக்குவல் டு இருக்கும். அதுக்கடுத்து வரப்ப எஃப்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து எஃப்எல் இஎம். ஃபஸ்ட்டு எஃப்எம்ல ஆரம்பிச்சிருப்போம். எஃப்எம் ஜிஎல் எடுத்துருப்பாங்க. அடுத்து இதை விட்டுட்டு இந்த டிட்டர்மினன்ட் எஃப்எல் இஎம் இந்த டைரக்ஷன் எடுத்துருப்பாங்க. எஃப்எல் மைனஸ் இஎம் இன்ட்டு R2. இதான் வந்து ஃபர்ஸ்ட் வெயின் கார்டன் ஈக்குவேஷன் N1 கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து N2 வர்றப்ப 1/h². இங்கேயும் எஃப்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எஃப்எம் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கா, ரெண்டாவது டேர்ம்ல எஃப்எம் வரும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மெண்ட் பார்த்துட்டோம். அப்போ மிச்சம் இருக்குது இந்த டிட்டர்மெண்ட். அப்போ எஃப்என் மைனஸ் ஜிஎம் இந்த இதை எடுத்துருப்பாங்க. எஃப்என் ஜிஎம் R1. அடுத்து எஃப்எம் வரப்ப ஜிஎல் எடுத்தோமா, இப்போ வந்து இஎன் எடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜிஎல் எடுத்துருப்பாங்க, அடுத்து இஎன். எஃப்எம் மைனஸ் இஎன் இன்ட்டு R2. இதுதான் வெயின் கார்டன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட், செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு R1 R2 யூஸ் பண்ணி N1 N2 ஓட வேல்யூ. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் சர்ஃபேஸ் நார்மல், அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு u வித் ரெஸ்பெக்ட் டு v. இதுதான் வெயின் கார்டன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து இந்த h² இங்கிட்டு கொண்டு வந்து கூட சொல்லலாம். இதவே எப்படி எழுதலாம் அப்படின்னா h² N1 இன்ட்டு h² N2 ஈக்குவல் டுன்னு எழுதலாம். இந்த h² இன்ட்டு வரப்ப மல்டிப்ளிகேஷன், அது வந்து ஈஸியானது தான். அப்போ வெயின் கார்டன் ஈக்குவேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு எஃப்எம்ல ஆரம்பிச்சு, இப்போ எல்லா டைம்லையுமே பாருங்க எஃப் தான் ஃபஸ்ட் இருக்கும். எல்லா டைம்லையுமே எஃப் தான் முதல் இருக்கும், அதை வச்சுக்கோங்க. எஃப்எம்ல ஆரம்பிச்சப்ப ஜிஎல் எடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த டிட்டர்மெண்ட், அதுக்கடுத்து கீழே வர்றப்ப இந்த டிட்டர்மெண்ட் எடுத்திருப்போம். அடுத்து இந்த டிட்டர்மெண்ட் எடுத்திருப்பாங்க எஃப்என் ஜிஎம். அடுத்து எஃப்எம் வரப்ப இந்த இருக்குது இஎன் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டோம்னா இதை ஆரம்பிச்சுக்கலாம். மனப்பாடம் இது வந்து நம்ம கேட்கலாம் வெயின் கார்டன் ஈக்குவேஷன்லாம். இதுக்கடுத்து இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பெராமெட்ரிக் கர்வ்ஸா ஆர்த்தோகனலாக இருக்கிறப்ப பெராமெட்ரிக் curves are orthogonal. Parametric curves of orthogonal நமக்கு என்ன தெரியும்? f equal to 0. Let parametric curves are line of curvature எடுத்துறோம். Parametric curves are lines of curvature. Parametric curves are lines of curvature. அப்ப parametric curves of lines of curvature f equal to 0, m equal to 0. அப்ப f m க்கு பதிலா 0 போட்டோம்னா வெயின் கார்டன் ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா N1 equal to 1/h² கூட பெராமெட்ரிக் f equal to 0 ன்னு வரப்ப நமக்கு என்ன தெரியும்? h² equal to eg. அப்ப eg இதுல போய் fm இது 0 ஆயிடும், மைனஸ் gl ன்னு வரும் இன்ட்டு R1. இங்க f இருக்கு 0 ஆயிடும், m இருக்கு 0 ஆயிடும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா g அடிச்சிட்டா கூட மைனஸ் L/E into R1 வந்துடும். N1 வந்து N1 equal to minus L/E into R1. அடுத்து N2 பார்த்தீங்கன்னா இதுலேயும் போய் அப்போ F போல 0, M இருக்கு 0 வந்து EN மட்டும்தான் வரும். அப்போ மைனஸ் EN by h² போல EG into R2 போட்டோம்னா EE கேன்சல் ஆயிடும். அப்போ மைனஸ் N/G into R2 மாறிடும். அப்போ பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து லைன் ஆஃப் கர்வேச்சராக இருக்கிறப்ப வெயின் கார்டன் ஈக்குவேஷன் N1 N2 ஈக்குவல் டு இந்த மாதிரி மாறுது, இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியமானது மட்டும் எடுத்துருக்கும். முதலே ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், N1 cross N2 ஈக்குவல் டு N1 cross N2 ஈக்குவல் டு LG மைனஸ் LN மைனஸ் M² by H into N. இந்த ரிலேஷன் பார்த்து இருக்குங்க. இதெல்லாம் முக்கியமான ரிலேஷன். வெயின் கார்டன் ஈக்குவேஷன் வரப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வெயின் கார்டன் ஈக்குவேஷன் முடிச்சிட்டோம்னா அடுத்து மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன். அப்போ வெயின் கார்டன் ஈக்குவேஷனும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இந்த 3 சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் சொன்னோம். இதில் கடைசியில் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன் சொல்லுவாங்க.
மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன். மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. அதாவது டோ எல் பை டோ வி மைனஸ் டோ எம் பை டோ யூ. அடுத்து டோ எம் பை டோ வி மைனஸ் டோ என் பை டோ யூ. எதனா சொல்லணும்னா டோ எல் பை டோ யூனா L2, டோ எம் பை டோ யூனா M1. இங்கே வந்து M2 மைனஸ் N1 ஈக்குவல் டு டேஷ் இப்படியும் கேட்கலாம். இது ஒரே அர்த்தம் தான். இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, ரெண்டு ஈக்குவேஷன் சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா L12 இதை ஃபர்ஸ்ட் ஆகும். அடுத்து மைனஸ் N12 11. அடுத்து ப்ளஸ் M இன்ட்டு இது அப்படியே உள்ள வரும் 12 ப்ளஸ் 12 மைனஸ் 11. அதாவது இது எப்படி ஆவச்சுக்கலாம்னா 12 11 உள்ளேயும் 12 11. இங்கே ஃபஸ்ட்டு 1 2ன்னு வரும். உள்ளே வரப்போ இங்கே 2 இங்கே 1ன்னு வரும். இந்த மாதிரி ஆவச்சுக்கிட்டா சரி. L மைனஸ் N எம் இதில் பார்த்தீங்கன்னா N12 ஆரம்பிச்சிருக்கோம் 11. உள்ளே வரப்போ 12 மேலே வந்து 1 2 இங்கே வரப்போ 2 1 வரும். இதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா L22 மைனஸ் N12 ப்ளஸ் M இன்ட்டு 22 மைனஸ் 12. அப்போ இங்கே 1 இங்கே 2 1 2. இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன். கொஞ்சம் இதை ஃபார்மாக வச்சுக்கோங்க. இந்த மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷனில் வேறு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம லைன் ஆஃப் கர்வேச்சர் வந்து பெராமெட்ரிக் கர்வ்னா இஃப் பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் லைன் ஆஃப் கர்வேச்சர். பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் லைன் ஆஃப் கர்வேச்சர்னா மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா F ஈக்குவல் டு 0 M ஈக்குவல் டு 0. அதனால் இது 0 ஆயிடும். இங்கே என்ன வரும்னா L2 ஈக்குவல் டு 1/2 E2 L/E ப்ளஸ் N/G. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா N1 வரும். இன்னொரு ஈக்குவேஷன் இதில் N1 இந்த M0 ஆயிரும். N1 ஈக்குவல் டு 1/2 இது இந்த E2 வரும், இங்கே G1 வரும். இதெல்லாம் சேமாக தான் இருக்கும். L/E ப்ளஸ் N/G. அதுக்கடுத்து இதில் வேற என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா கப்பா A கப்பா B கொடுத்துருவாங்க. பிரின்சிபல் கர்வேச்சர் கொடுத்துட்டு கடாசி ஈக்குவேஷன் கேட்குறப்ப கடாசி ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா பிரின்சிபல் கர்வேச்சர் கப்பா A 1 இந்த கப்பா 2 போட்டிருப்பாங்க. கப்பா பிக்கு 1 கொடுத்துருப்பாங்க. கப்பா A 2 ஈக்குவல் டு 1/2 E2/E கப்பா B மைனஸ் கப்பா A. இங்கே வரப்போ 1/2 G1/G கப்பா A மைனஸ் கப்பா பின்னு வரும். கப்பா A வரப்போ கப்பா B மைனஸ் கப்பா A, கப்பா B வரப்போ கப்பா A மைனஸ் கப்பா பின்னு வரும். இதுவும் மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன் இன் பிரின்சிபல் கர்வேச்சர். பிரின்சிபல் கர்வேச்சரில் கொடுத்துட்டு நம்ம மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன் தரான இந்த மாதிரி எழுதிடலாம். அப்போ இந்த சர்ஃபேஸ் ஈக்குவேஷனில் இந்த 3 தான் வரும். காஸ் வெயின் கார்டன் மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன். இதில் வந்து கொஸ்டின் வந்து நமக்கு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஒரே ஒரு தடவை வந்து கிறிஸ்டோபர் சிம்பல் கேட்டிருக்காங்க. அப்புறம் மைனாரிட்டி கடாசி ஈக்குவேஷன் காஸ் ஈக்குவேஷன் வந்து இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல பார்த்த அளவில். இருந்தாலும் நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதனால தான் பார்த்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க வேண்டியது ஜியோடிசிக் மட்டும்தான். நமக்கு டிஜியை பொறுத்தளவுக்கு இந்த ஜியோடிசிக் மட்டும்தான் இருக்குது. அது இன்னும் 2 வீடியோவில் முடிச்சிடலாம். தேங்க்யூ.